Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேகா 106 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. அதிமுக கூட்டணி 68 இடங்களிலும், திமுக கூட்டணி 59 இடங்களிலும் முன்னிலை வைக்கிறது. அந்த நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேகா 106 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 71 இடங்களிலும், திமுக கூட்டணி 57 இடங்களிலும் முன்னிலை வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திமுக கூட்டணி 57 இடங்கள் முன்னிலை வைக்கிறது. 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது. வெங்கடேஷ் சார், சிங்கிள் மெஜாரிட்டி வந்துருமா? இன்னொரு 12 சீட்டு இல்லை, சிங்கிள் மெஜாரிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 106ன்றது 102 வந்து தான் நிற்கும். இது மாறும். ஏன்னா டிஎம்கேக்கு மாறும், ஏடிஎம்கேக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இதுவே கண்டினியூ ஆனால் கூட சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 சீட் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுக்கு வந்து காங்கிரஸ் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த எலெக்ஷன்லேயே காங்கிரஸ் மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். 28 தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து வென்றெடுக்கிறதுக்கான வேலைகள் திமுகவுக்கு பார்த்தாலும், ரெஸ்ட் ஆஃப் த தொகுதியில எல்லாம் டிவிகேக்கு வென்றெடுக்கிறதுக்கான வேலைகளை தான் காங்கிரஸ் பார்த்தாங்கன்னு ஒரு செய்திகள் அவர்கள் தரப்பிலிருந்தே கசிவிடப்படுகிறது. எந்தளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தாவேகா பெறுகிற ஓட்டுகளை பார்த்தால் காங்கிரஸ் மறைமுகமாக தாவேக்காக வேலை செய்ததாக போன எலெக்ஷனுக்கு அப்படின்னு கூட நம்ம வைக்கிறோம். ஏன்னா 2 பேருக்கு இணக்கமாக இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. காங்கிரஸ் வந்து அவர் மறுத்துட்டாரு, விஜயகிருஷ்ணன் அவர் மறுத்து சொல்லிட்டாங்க. இப்போ நான் சொல்றது புது செய்தி என்னன்னா, 28 தொகுதிகள் காங்கிரஸ் நின்னது தவிர மற்ற தொகுதிகள் எல்லாத்துலேயும் காங்கிரஸ்காரர்களே தாவேகா வெற்றிக்காக பாடுபட்டார்களுக்காக ஒரு சைலண்டான ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அது நிறைவேற்றப்பட்டது. அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்வைப்பாக இருக்குன்னா நேரடியாக இப்போ டிடிஎஸ் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், வெங்கடேஷ் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து டிவிக்கு மேலே இப்போ அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா இவங்களாம் தான் பின்னாடி இருந்து வேலை செஞ்சுருப்பாங்கன்றது தான் பட்டவர்த்தனமாக தெரியுது. ஏன்னா டிவிக்கேவே வேலை செய்யலையா, இவங்க படுற சந்தோஷத்தெல்லாம் பார்த்தா இப்போ அவங்க தான் வேலை செஞ்ச மாதிரி இருக்கு. அதனால அவங்க கருத்தெல்லாம் வந்து மற்ற கட்சி மேலே திணிக்காதீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதான நோக்கம் திமுக வீழ்த்தணும். இன்றைக்கு வந்து நம்ம வந்து புதுச்சேரியில் வென்றெடுத்திருக்கோம். என்ஆர் காங்கிரஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்குது, மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைச்சிருக்கு, அஸ்ஸாமில் ஆட்சி அமைச்சிருக்குது, கேரளாவில் நாங்கள் வளரும் கட்சி. இங்கு எங்களுடைய பிரதான நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இது வந்து நேரடியாக ஆட்சி கட்டிலிருந்து எடப்பாடி கே பழனிசாமி அமர வேணும்னு ஆசைப்பட்டோம். அது ஸ்லிப்பை மிஸ் ஆயிரு கூட சொல்ல மாட்டேன். இன்னும் காலம் இருக்குது. இன்னும் 2 சுற்றுகள் பாக்கி இருக்குது. 3-4 மணி வரைக்கும் இல்லை, 5 மணிக்கு தான். ஏன்னா இன்னைக்கு தாவேகா பெற்றிருக்கிற அந்த 106 சீட்டில் எல்லாமே 500 ஓட்டுகளுக்கான வித்தியாசங்கள் நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி வேணால் சேஞ்சஸ் ஆகலாம். டக்குன்னு அப்படியே இறங்கலாம், டக்குன்னு அப்படியே ஏறலாம். ஸோ மாற்று கிடையாது. ஆனால் இன்னைக்கு ட்ரிபிள் டிஜிட்டில் தாவேகா வென்றிருக்கிறதுனால நம்ம அதுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறோம். இந்த கட்சி வந்து நல்ல ஆட்சி தருமா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா, இந்த கட்சி வந்து என்னென்ன பண்ண போகுது அப்படின்றது தனி கதை. அதை அவங்க ஆட்சி அமைச்ச பிறகு அவங்க பண்ணிக்கிட்டோம். ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அது மட்டும்தான் இங்கே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டிய பாதி வாக்குகளை தாவேகா பெற்றதனால், அது பொது வாக்குகளையும் ஆன்டி இன்கம்சி வாக்குகளை பெரும்பான்மை பெற்றதனால் அவர் வந்து இன்றைக்கு முன்னிலையில் இருக்கிறார். தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய வெற்றி பங்கை கிளியராக பதிவு செய்திருக்கிறது. 2021 இருந்த ஓட் ஷேர் ஆகட்டும், சீட் ஷேர் ஆகட்டும், எல்லாத்திலுமே கோர் ஓட்டு அப்படியே இருக்கு. இப்போ திமுகவுடைய ஆன்டி இன்கம்சி ஓட்டு ஒட்டுமொத்தமாக தாவேக்காக சென்றிருக்கிறது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சின்ன ஸ்லிப்பு. ஆனாலும் அதுவும் இது நிரந்தரம் இல்லை, சில சேஞ்சஸ் வரும் நான் எதிர்பார்க்குறேன். சரி, பங்கேற்றமைக்கு நன்றி சார். நிகழ்ச்சி நன்றி. விஜயகிருஷ்ணா சார், டிவிகேவுடைய வெற்றிக்கு உங்கள் கட்சி பணியாற்றியதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த வலதுசாரிகள் இருக்காங்கல்ல, இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல தான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஜாலியாக இருக்காங்க டிவிகே வரதில். இதில் இருந்து யார் அவங்களுக்கு வேலை செஞ்சுருப்பாங்க, நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார் வேலை செஞ்சுருப்பாங்க நம்ம பார்த்துக்கலாம். இன்னொன்று இவங்க சொல்கிற இப்போ டிடிஎஸ் ரவிச்சந்திரனாக இருக்கட்டும், இவங்க சொன்ன காரணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக
பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்க சொல்கிற காரணங்கள்லாம் எப்படின்னா இருக்குன்னா, இப்போ அவங்கள பொறுத்தவரையில் எப்படின்னா, நாங்கள் நினச்சதெல்லாம் இங்கே செஞ்சிட முடியும். இப்போ பிஜேபி நாங்கள் நினச்சி இங்கே தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இப்போ செய்யறதுக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற தோரணையில் தான் அவங்க இருக்காங்க. இன்னொன்று இவங்க சொல்கிற மாதிரி மக்கள் அப்படியே வந்து இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஆன்டி இன்குபன்சி கிடைச்சு அதெல்லாம் இது ஏதோ ஒரு ஃப்ராக்மெண்டேஷனில் இந்த ரிசல்ட் இந்த நம்பர்ஸை யாருமே இருக்கிற நம்பர்ஸை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து மக்கள் டிஎம்கே இது பண்ணிட்டாங்கலாம் இல்லை சார். நீங்கள் 2 விஷயம் கவனிக்கணும். டிஎம்கே வந்து நம்பர்ஸ் வந்து இப்போது 60 இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுறது 60 நம்பர்ஸில் இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா பல இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது ஏடிஎம்கே அந்த 68 இடங்களை மீறி பல இடங்களில் பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் தேர்டாக தான் இருக்காங்க ஏடிஎம்கே என்டிஏவும் தான். இன்னொன்று டோட்டல் ஓட்டில் பார்க்கும்போது ஏடிஎம்கே டிஸ்டன்ஸ் தேர்டில் இருக்காங்க. மற்ற இடங்கள்லையுமே டிஎம்கே வந்து செகண்ட் பொசிஷனில் ரொம்ப லீன் மார்ஜினில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிறது வந்து மக்கள் அப்படியே இது பண்ணிட்டாங்கன்னா இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டு நல்லா தான் செயல்பட்டுருக்காங்க சரிங்களா. நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸாக தொடர்ச்சியாக 2 வருஷமாக வந்து டபுள் டிஜிட்டில் க்ரோத் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இது ஒரு ஃப்ராக்மெண்டேஷனில் இது ஆயிருக்கு. இன்னொன்று இந்த ஃப்ராக்மெண்டேஷனில் இது ஆயிருக்கு. இன்னொன்று வந்து இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். இது யாருமே எதிர்பார்த்துருக்கோம். அவங்களே எதிர்பார்த்தாங்களான்னு தெரியாது. அவங்களே எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. அதுதான் இந்த ஆர்வ மிகுதியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோட்டில் ஏதோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சிங்க பல இடங்களில் நிறைய அராஜகங்கள் போயிட்டு இருக்குன்றது அந்த ஆர்வ மிகுதியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது இப்போது. சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. சிவா பரமேஸ்வரன் சார், மேற்கு வங்கத்துக்கு வருவோம். நம்ம 2016 3 இடம், 2021 77 இடம், இப்போ சோஃபார் 191. எப்படி பார்க்குறீங்க 10 ஆண்டுகள் வளர்ச்சி? இல்லை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேந்திரிய ரீதியாக கட்சி ரீதியாகவும் சரி நாட்டினுடைய பாதுகாப்பு அந்த ரீதியாகவும் சரி மேற்கு வங்கங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான மாநிலம். கடந்த பல தசாப்தங்களாகவே மேற்கு வங்கத்தில் மட்டுமல்ல அதை ஒட்டி இருக்கக்கூடிய அசாம், திரிபுரா போன்ற பகுதிகளில் வந்து தொடர்ந்து கிளர்ச்சிகள், ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல், பதட்டமான சூழல்கள்லாம் இருந்திருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, வங்கதேசத்திலிருந்து பல லட்சக்கணக்கானவர்கள் இந்திய எல்லை பகுதிக்குள் நுழைந்து அவர்கள் வந்து வாக்கு வங்கியாக மாறி மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்களில் ஒரு கணிசமான அளவில் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக வந்து விட்டார்கள். அதாவது அசாமோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் இதோட தொடர்பு படுத்திப்பாங்க. அசாம் கன பரிஷத் வந்து அந்த அசாம் கன பரிஷத்னா அசாம் மாணவர்கள் அமைப்பு, அந்த அமைப்பு தொடங்கப்பட்டதுங்கிற கேள்வி வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய அசாமிய மக்களுக்கான போதிய கல்வி வேலை வாய்ப்புகளில் வெளி நாடுகளிலிருந்து ஊடுருவி வந்த வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் எடுத்துக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பெங்கால்லேருந்து நிறைய பேர் அவங்க பெங்கால்லேருந்து உள் நுழைந்தவர்கள்னு சொல்கிறது வந்து வங்க மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்களை தான் சொன்னாங்க. அப்போ பூர்வகுடி அசாமிய மக்களுக்கான பிரச்சனைகள் அங்கே வருதுன்னு சொல்லிட்டு, அதனால் கேந்திரிய ரீதியாக பார்க்கும்போது மேற்கு வங்கம் வந்து வங்கதேச எல்லையை ஒட்டி இருக்குது. இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு வந்து மேற்கு வங்கத்தில் ஒரு ஸ்திரமான ஒரு உறுதியான தேசிய அடையாளம் அல்லது தேசிய கொள்கையுடன் ஒத்துப்போகக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்தால் இப்போ ஒரு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். மத்திய அரசு மாநில அரசுடன் ஒரு ரகசியமாக சில விஷயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும், சில விஷயங்களை செய்ய முடியும்னா இப்போ வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அமைச்சரவையும் பெங்காலில் அமையக்கூடிய அமைச்சரவையும் இணைந்து செயல்படுறதுக்கு ஒரு சாத்தியங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, பெங்காலில் வந்து கிட்டத்தட்ட 300 தொகுதிகள் இப்போ நாம் இந்த திரையில் பார்த்து கொடுக்கும்போது 190, அது மொத்த முடிவுகள் வரும்போது 200ங்கிற அளவு தொட்டதென்றால் 3/2 பங்கு மெஜாரிட்டி வந்துடுது பிஜேபிக்கு பெங்காலில். பெருசாக கூட்டணியில் யாரும் இல்லை, கூட சின்ன சின்ன கட்சிகள் தான் இருந்தாங்க. அப்போ மாநிலத்தில் ஏதாவது வந்து மாநில வளர்ச்சிக்காகவோ இல்லை தேசிய பாதுகாப்பு தொடர்பாகவோ முக்கியமான சட்டங்களை வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மேற்கு வங்க மாநிலத்தில் அந்த மாநில அரசால் ஏற்ற முடியும். அப்படி ஏற்றப்படும் சட்டங்களுக்கு உடனடியாக மத்திய அரசிலிருந்து அனுமதி கிடைக்கும், இல்லை ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைக்கும் பொழுது அது அந்த சட்டத்தை அடுத்து வரக்கூடிய ஆட்சிகளால் கூட மீளப்பெற முடியாத வகையில் செய்ய முடியும். அதனால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் தேவையான விஷயங்களை செய்து கொள்ள முடியும். இது மேற்கு வங்கத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்று இதை நாம் பார்க்கலாம். ஏன்னா மம்தா பானர்ஜி வந்து ரொம்ப ஒரு வெரி ஸ்ட்ராங் லீடர். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து திமுகனுடைய தலைவர் ஸ்டாலின் எப்படி ரொம்ப ஒரு வலுவான மிகவும் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவரோ அதே போன்று தான்
மேற்கு வங்கத்தில் வெற்றி நிலவரம் வந்திருக்கு, பார்த்துட்டு பேசுவோம். மதுரை மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார். மதுரை மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுவே கொஞ்சம் ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவரை வந்து காங்கிரசினுடைய அந்த வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்த பொழுது மதுரை மேலூர் தொகுதி கடைசி வேட்பாளர் அவர் அறிவிச்சாங்க. அதுவும் வந்து அவர் தொகுதிக்கு தொடர்பில்லாதவர், வேறு இடத்துல இவர். எனவே அந்த வெற்றி வந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு வெற்றி தான். 1058 வாக்கு. தமிழ்நாடு முழுக்க வந்து அந்த விசில் சுனாமி ஏற்பட்டிருக்கின்ற சூழல்ல மதுரை மேலூர் தொகுதியில ஒரு வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு காங்கிரஸ் வெற்றி பெற்றார் என்பது காங்கிரஸுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் அந்த ஒரு விஷயத்தில் பார்க்க வேண்டும். ஸோ அந்த விசில் சுனாமி அங்கே ஏதோ பரவாமல் போய்விட்டது என்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, ஓகே. நீங்கள் மம்தா வந்து வலுவான தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவங்கள வந்து உங்களுக்கு தெரியும் வங்கத்தின் மகள் அப்படிம்பாங்க. அவங்க பேசும்போது கூட வங்க மக்கள் தன்னுடைய மகளை கைவிட மாட்டாங்க, எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையாக பல இடங்களில் அவங்க பேசினாங்க. இப்போ இந்த முறை மக்கள் மம்தாவை கைவிட்டதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு காரணம் என்னன்னா, அங்கே இந்த கிட்டத்தட்ட தமிழ்நாடு அதே மாதிரி தான் நம்ம ஒப்பிட முடியும். பெரும்பான்மை வாக்காளர்கள் அல்லது பெரும்பான்மை வங்கமொழி மக்கள், அதாவது பெரும்பான்மை வங்கமொழி போது வங்கமொழி இந்துக்களை ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்டுட்டு, அதாவது பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, சிறுபான்மையினுடைய வாக்குகள் இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியில் ஆட்சியில் இருக்கலாம், அதாவது ஆங்கிலத்தில் நம்ம இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு சொல்லுவோம், அது மாதிரியான ஒரு சூழல் வந்து அங்கே ஏற்படுத்திட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, அப்பட்டமான வாக்கு வங்கி அரசியல். அதை வந்து இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த அந்த ஏற்பாடு நடந்தது இல்லையா, எஸ்ஐஆரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் பெயர்கள் வந்து நீக்கப்பட்டது. அதில் நீக்கப்பட்டவர்கள் யார் என்பது நம்ம சொல்லி நேயர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பெரும்பாலானவர்கள் வங்கதேசத்திலிருந்து உள் நுழைந்து இந்தியாவினுடைய அந்த ஆவணங்களை பெற்றவர்கள் என்று தான் அந்த பரவலான குற்றச்சாட்டு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, பெங்காலில் அந்த போலரைசேஷன் ஆயிடுச்சு. அதாவது சிறுபான்மை மக்கள் அதற்காகவே ஓட்டு வேட்டை நடத்தக்கூடிய மம்தா பானர்ஜியோ அவருக்கு உடன் இருக்கக்கூடியவர்களா அல்லது பெரும்பான்மை வாக்குகளை. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் இதை நான் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய கருத்தாக கூட நான் சொல்லலை, அங்கே மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட நான் பேசிட்டு தான் நான் சொல்கிறேன். அவர்கள் என்ன அச்சம் வந்து போச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்களின் பாதுகாப்பு இங்கு கேள்விக்குறியாக வந்து விடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு கன்சாலிடேஷன் ஆஃப் ஓட்ஸ், ஹிந்து ஓட்ஸ், ப்ரோ பிஜேபி ஓட்ஸ், அதுதான் மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கிறதா பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரி, தொடர்ந்து பேசுவோம்.